guys, மேனிஃபெஸ்டேஷன் பத்தியும் அதுல எந்தெந்த வகை மேனிஃபெஸ்டேஷன்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தியும் நீங்க கண்டிப்பா எங்கேயாவது லைட்டாவது படிச்சிருப்பீங்க இல்ல காதாலியாவது கேட்டிருப்பீங்க. சோ இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம கவர் பண்ண போறது குவாண்டம் மேனிஃபெஸ்டேஷன். தமிழ்ல குவாண்டம் வெளிப்பாடுன்னு சொல்லுவாங்க. மேனிஃபெஸ்டேஷனா என்னன்னு கண்டிப்பா உங்களுக்குலாம் ஒரு ஐடியா இருக்கும்ல. இருந்தாலும் புதுசா நம்ம வீடியோஸ் பாக்குற மக்களுக்காக திரும்ப ஒரு வாட்டி சொல்றேன். நம்மளோட சிந்தனைகள் அப்புறம் நம்மளோட எமோஷன்ஸ் இதன் வழியா நம்மளோட ரியாலிட்டியை கிரியேட் பண்ண முடியற கேப்பபிலிட்டியை தான் மேனிஃபெஸ்டேஷன், அதாவது வெளிப்பாடுன்னு சொல்றோம். லைக் இப்போ நீங்க ஹாப்பியா ஃபீல் பண்றீங்கன்னா உங்களுடைய ரியல் லைஃப்ல அந்த பிரசன்ட் டைம்ல எப்படி இருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. எல்லாம் ரொம்ப ஹாப்பியா பண்ணுவீங்க, மத்தவங்க கிட்ட கோவப்பட மாட்டீங்க, உங்க வில் பவர் ஸ்ட்ராங்கா இருக்கும், நல்லா ஸ்மைல் பண்ணுவீங்க. ஸோ இதோட ரியாக்ஷன் ஃபியூச்சர்ல நல்ல விதமா ரிஃப்ளெக்ட் ஆகும். கரெக்ட் தானே? அதுவே ஒருத்தவங்க மேல கோவமா இருக்கீங்கன்னு வச்சுப்போம். அப்ப எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? மேல சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா எல்லார் மேலேயும் அழிஞ்சு விழுவீங்க, ரொம்ப கோவப்படுவீங்க, எதுலயும் ஈடுபாடு இருக்காது. அந்த பர்டிகுலர் பர்சனுக்கும் சரி மத்தவங்களுக்கும் சரி நிறைய சாபம் கொடுப்பீங்க. இதோட விளைவும் ஃபியூச்சர்ல ரொம்ப மோசமா ரிஃப்ளெக்ட் ஆகும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். மத்தவங்கள நம்ம கர்ஸ் பண்ணா மத்தவங்க நம்மள கர்ஸ் பண்ணுவாங்க. மத்தவங்களுக்கு கெட்டது பண்ணா நமக்கு கெட்டது நடக்கும். இதுவே நல்லது பண்ணி பாருங்க, உங்களுக்கும் நல்லதுதான் நடக்கும். இந்த குவாண்டம் மேனிஃபெஸ்டேஷன்ல குவாண்டம் ஃபீல்டோட பவரை வச்சு நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான லைஃபை அது கூட சேர்ந்து உருவாக்கிக்க முடியும். மேனிஃபெஸ்டேஷன் பத்தி நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் இல்ல தி சீக்ரெட் இந்த புக்கு மூலமா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. இன்னைக்கு இந்த டாபிக்ல நம்ம அந்த மேனிஃபெஸ்டேஷன் பத்தி முழுசாவும் விரிவாவும் பார்க்க போறோம். மேலும் நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸுக்கும் மேனிஃபெஸ்டேஷனுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இன்டர்பிளேவை டீப்பா எக்ஸாமின் பண்ண போறோம். நம்ம கண்ணு முன்னாடி நம்ம ஆசைப்படுறத கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு இந்த குவாண்டம் ஃபீல்டை நோக்கி எப்படி சிக்னல்ஸை தெளிவாகவும் சுருக்கமாகவும் அனுப்பணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். குவாண்டம் பிசிசிஸ்ட் ஒரு பிசிக்கல் மேட்டர் எடுத்து அதை ஒரு ஸ்ட்ராங்கான மைக்ரோஸ்கோப்புக்கு அடியில வச்சு செக் பண்றாங்க. அதுக்குள்ள இன்டெப்தா போக போக அவங்க ஆட்டம்ஸ், அதுக்கப்புறம் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ், அப்புறம் குவார்க்ஸ், அப்புறம் எலக்ட்ரான்ஸ், அப்படியே போய் லாஸ்டா ஜஸ்ட் வேவ்ஸை மட்டும் பாக்குறாங்க. இதை வேற மாதிரி சொல்லணும்னா பிசிக்கல் மேட்டர் அப்படிங்கிறது நான் பிசிக்கலான வேவ் எனர்ஜில இருந்து தான் உருவாயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ மேட்டர் சின்னதா ஆக ஆக நம்ம அங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எனர்ஜியை பார்க்க முடியும். நம்ம எல்லாருமே ஸ்கூல்ஸ்ல படிச்சிருப்போம். ஆட்டம்னா என்னன்னு. ஆட்டம்னா ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், அது எலக்ட்ரான் சுத்தி வந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு படிச்சிருப்போம். இந்த நியூட்டனோட ஆட்டம் மாடல் தப்புன்னு சொல்றாங்க. இப்போ உள்ள குவாண்டம் மாடல் என்ன சொல்லுதுன்னா, நியூக்ளியஸை சுத்தி ஒரு கண்ணுக்கு தெரியாத கிளவுட் ஆஃப் எனர்ஜி இருக்கும், அதுலதான் இந்த எலக்ட்ரான்ஸ் இருக்கும்னு சொல்றாங்க. இங்க அந்த எலக்ட்ரான்ஸ் எப்ப தெரியும்னு சொல்றாங்கன்னா, ஜஸ்ட் பார்த்தாலாம் தெரிஞ்சிடாது. அதை கவனிக்கிற ஆளு அந்த கிளவுட் ஆஃப் எனர்ஜில எந்த பகுதியை கூர்ந்து கவனிக்கிறாங்களோ அந்த இடத்துலதான் எலக்ட்ரான்ஸ் அப்பியர் ஆகுமா. ஒருவேளை அதை அப்சர்வ் பண்ற ஆளு அங்க இல்லைன்னா அது அந்த எனர்ஜி கிளவுட்ல நான் பிசிக்கல் எனர்ஜியா மாறி மொத்தமா அது ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆயிடுமா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளோட எண்ணத்தை ஃபோக்கஸ்டா ஒரு இடத்துல வைக்கும் போது அந்த ஃபோக்கஸ்டு தாட் அங்க ஒரு வேவ் எனர்ஜியை உருவாக்கி மேட்டரா மாத்தி கொண்டு வருது. சோ இது தாட்டுக்கும் மேட்டருக்கும் உள்ள லிங்கை நமக்கு ப்ரூவ் பண்ணுது. எப்படி ஆட்டமோட நியூக்ளியஸ் ஒரு நான் பிசிக்கல் எலக்ட்ரான் கிளவுடால சுத்தி வளைக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரிதான் நம்ம எல்லாருமே ஒரு அபரிதமான எனர்ஜியோட நான் பிசிக்கல் ஃபீல்டால சுத்தி வளைக்கப்பட்டிருக்கோம். இததான் குவாண்டம் பிசிக்ஸ்ல குவாண்டம் ஃபீல்டுன்னு சொல்றாங்க. எப்படி எனர்ஜி கிளவுட்ல இருந்து எலக்ட்ரான் வெளிப்படுதோ அதே மாதிரி நம்மளோட பிசிக்கல் யூனிவர்ஸும் குவாண்டம் ஃபீல்டுல இருந்து வெளிப்படுது. ஒரு விஷயத்தை விஷுவலைஸ் பண்றது மூலமா எப்படி வெளிப்பட வைக்க முடியுதுன்னு பார்க்க போனா, நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே எலக்ட்ரிக், நம்ம எமோஷன்ஸ் எல்லாமே மேக்னெட்டிக். இந்த எண்ணங்களும் எமோஷன்ஸும் சேரும் போது அது நம்ம பாடியை சுத்தி ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்குது. நம்மளோட இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த குவாண்டம் ஃபீல்டு கூட கம்யூனிகேட் பண்ணும். உங்களோட இந்த தாட்ஸும் எமோஷன்ஸும் தான் இப்போ உங்க லைஃப்ல ரியலா வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கிறத பாப்பீங்க. சரி, இதுக்கான எக்ஸாம்பிள தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். உங்க சந்தோஷம், கோவம், அதை வச்சு நீங்க ரிலேட் பண்ணி பார்க்க முடியும்னு. இங்கதான் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தியும் சொல்லலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல என்ன சொல்லுவாங்க, நம்மளோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுல, அதாவது நம்ம தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ்ல நம்ம சேஞ்சஸை கொண்டு வந்தா அது குவாண்டம் ஃபீல்டுல புது ரியாலிட்டியை ஈர்க்கும், இல்லைனா கொண்டு வரும் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம தாட்ஸ் எமோஷன்ஸ் கூட மேட்ச் ஆகணும் அப்படின்னா தான் இது பாசிபிள். உங்க மைண்ட்ல செய்யலாம்னு தோணி மனசுல இஷ்டமே இல்லாம ஒரு விஷயம் பண்ணா அதோட ரியாக்ஷன் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. அடுத்த விஷயம், மேனிஃபெஸ்டேஷனை எப்படி பண்றது? இதை நம்ம டாக்டர் ஜோ டிஸ்பென்சா அவர்கள் தன்னோட பிகமிங் சூப்பர் நேச்சுரல் அண்ட் பிரேக்கிங் த ஹேபிட் ஆஃப் பீயிங் யோர் செல்ஃப் அப்படிங்கிற டாபிக்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிற வகை வச்சு நம்ம பார்க்க போறோம். அண்ட் இந்த வெளிப்பாடுல 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. நம்பர் 1, திங்க் கிளியர்லி. அதாவது உனக்கு என்ன வெளிப்படணும் அப்படிங்கறதுல நீ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காவும் தெளிவாவும் இருக்கணும். உங்களுக்கு 4-5 தேவை இருக்கலாம், ஆனா கேட்கும் போது அப்போதைக்கு ரொம்ப முக்கியமா என்ன தேவையோ அதை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணி தெளிவா கேட்கணும். அடுத்து 2வது, ஃபீல் எலிவேட்டட். நீங்க ஆசைப்பட்டது எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைச்சா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அது கிடைச்சதுக்கு நன்றி சொல்லுவீங்க, ரொம்ப லவ்லியா ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரியே ரியாலிட்டியில நடக்கிறதா விஷுவலைஸ் பண்ணி பாருங்க, அதை ஃபீல் பண்ணுங்க. அடுத்து 3வது, மெயின்டைன் எலிவேட்டட்.
அந்த மாதிரியான உயர்ந்த எமோஷனல் ஸ்டேட்டை நீங்க மெயின்டைன் பண்ணணும். நீங்க அதை விஷுவலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதே எமோஷனை ரியல் லைஃப்ல அப்படியே அன்னைக்கு நாள் முழுக்க வெளிப்படுத்துங்க. ஹாப்பினஸ் கிடைக்கும்னா அந்த நாள் ஃபுல்லா ஹாப்பியாவே இருங்க. அந்த விஷயம் நடந்ததுக்கு நன்றி சொல்லுவீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லா நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. ஆனா இதுல ஒரு விஷயம், சடனா ஒரு ஃபியர், டவுட் வந்துச்சுன்னா அந்த எமோஷன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுறது நம்ம பார்க்க முடியும். ஸோ நீங்க பயந்தாலும் சரி அதை வெளிக்காட்டிக்காம உங்க கோல் ஆல்ரெடி நிறைவேறிடுச்சு அப்படிங்கிற அந்த ஹாப்பி ஃபீல்லையே இருங்க. அப்படியே நடந்துக்கவும் செய்யுங்க. அடுத்து நம்பர் 4, கெட் சர்ப்ரைஸ்ட். சர்ப்ரைஸுக்காக வெயிட் பண்றது. உங்களுக்கு என்ன வேணும்னு, என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு எப்போ வேணாலும் நடக்கலாம். ஸோ அது நடக்கிற வரை நீங்க விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டும் அந்த எமோஷன்ஸை டெய்லி மெயின்டைன் பண்ணிக்கிட்டும் இருக்கணும். அப்புறம் என்ன, உங்களுக்கு வெளிப்பட வேண்டிய விஷயம் எதிர்பாராத சர்ப்ரைஸா உங்க முன்னாடி வந்து நிற்கும். இதுல நான் சொல்லியிருக்க 2வது 3வது ஸ்டெப்ஸ் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எமோஷன்ஸை விஷுவலைஸ் பண்ணி, அதாவது சந்தோஷம், அன்பு, நன்றி உணர்வு, இதெல்லாம் நம்ம நினைச்சது நடக்கிறதுக்கு முன்னாடியே ஃபீல் பண்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஆனா ஒரு விருப்பம் தான் இன்னொரு விருப்பத்தை அட்ராக்ட் பண்ணும். ஸோ லைக் அட்ராக்ட்ஸ் லைக். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் நம்ம கிட்ட பாசிட்டிவ் திங்ஸை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் விஷயங்களை தான் அட்ராக்ட் பண்ணும். உங்களுடைய இந்த எமோஷன்ஸ் உங்களை நோக்கி வண்டர்ஃபுல் திங்ஸை அட்ராக்ட் பண்ணும். அதனால அதை நாள் முழுக்க அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஒருவேளை லோவர் எமோஷன்ஸ் லைக் ஸ்ட்ரெஸ், அன்ஹாப்பினஸ், லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இதெல்லாம் ஃபீல் பண்ணீங்கன்னா அப்போ மேனிஃபெஸ்டேஷன் கொஞ்சம் சஃபரிங்கோட தான் நடக்கும். இந்த மாதிரியான உயர்ந்த எமோஷன்ஸ் தான் உங்களை சுற்றி உள்ள எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை பவர்ஃபுல்லாக ஆக்கும். அதாவது அன்பு, நன்றி உணர்ச்சி, சந்தோஷம், அப்ரிசியேஷன், இந்த மாதிரி எமோஷன்ஸ் தான் அந்த ஃபீல்டையுமே இன்னும் பவர்ஃபுல்லாக ஆக்கும். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் பண்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். டாக்டர் டிஸ்பென்சாவோட சன்னுக்கு அவரோட ட்ரீம் ஜாப் எப்படியாவது கிடைக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம். ஸ்டெப் 1, திங்க் கிளியர்லி. டாக்டர் டிஸ்பென்சா தன்னோட மகன் கிட்ட அவரோட ட்ரீம் ஜாபை பத்தின ஸ்பெசிபிக் டீடைல்ஸை எழுத சொல்றாரு. அதாவது வேலை நேரம் என்ன, எந்த இண்டஸ்ட்ரி, எவ்வளோ சேலரி வேணும், இதெல்லாம் எழுதிட்டு இதுதான் தாட் பார்ட், அதாவது எலக்ட்ரிக் பார்ட்னு சொல்றாரு. அதாவது சிந்திக்க வேண்டிய அந்த பகுதி. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, ஃபீல் எலிவேட்டட். அதுக்கப்புறமா அவர் தன்னோட பையன் கிட்ட சொல்றாரு, அந்த வேலை உனக்கு கிடைச்சிருச்சுன்னா நீ எப்படி ஃபீல் பண்ணுவ, இதை நினைச்சு பாரு. ரொம்ப ஹாப்பியா, லவ்வபுளா, தேங்க்ஃபுல்லா, வண்டர்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவ. இதுதான் ஃபீலிங் பார்ட், அதாவது மேக்னெட்டிக் பார்ட். அவரோட சன் தன்னோட ட்ரீம் ஜாப் பத்தின எமோஷன்ஸ் அண்ட் மற்ற டீடைல்ஸ் இதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டாரு. அவர் சொல்றாரு, இதுல உள்ள டீடைல்ஸையும் ஃபீலிங்ஸையும் ஒவ்வொரு நாளும் விஷுவலைஸ் பண்ணி மெடிடேட் பண்ண போறேன். ஒவ்வொரு மெடிடேஷன் செஷனுக்கு அப்புறமாவும் உனக்கு அந்த ஜாப் இப்ப கையில இருந்தா எப்படி ஃபீல் பண்ணுவியோ அந்த மாதிரி ரியலா நீ மெடிடேட் பண்ணும்போது உணர்ற வரைக்கும் அதுல இருந்து நீ எழுந்திருக்க கூடாது. இப்படிதான் உன்னோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னலை குவாண்டம் ஃபீல்டை நோக்கி அனுப்ப முடியும். நெக்ஸ்ட் அவர் சொல்றது ஸ்டெப் நம்பர் 3, மெயின்டைன் எலிவேட்டட். டாக்டர் டிஸ்பென்சா அவருடைய பையன்கிட்ட நாள் முழுக்க இந்த மாதிரி உன்னோட உயர்ந்த எமோஷன்ஸை நீ கீப் அப் பண்ணணும். அப்படி நீ பண்ணா மட்டும்தான் குவாண்டம் ஃபீல்டை நோக்கி நீ அனுப்புற மெசேஜ் பிரேக் ஆகாமலும் மாறாமலும் இருக்கும். ஒருவேளை நீ உன்னோட எமோஷன்ஸை கீழே இறக்குனா, அதாவது பயப்படுற, சந்தேகப்படுறனா, மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது நடக்காது. மேலும் நீ உன்னோட பழைய உண்மை நிலைக்கே போயிடுவ அப்படின்னு வார்ன் பண்றாரு. அடுத்து ஸ்டெப் நம்பர் 4, கெட் சர்ப்ரைஸ்ட். டிஸ்பென்சாவுடைய மகன் தன்னோட அப்பாவோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்றாரு. கொஞ்ச மாசத்துக்கு அப்புறமா அவரோட சன் அவரோட ரோல் மாடலை எதிர்பாராத விதமா சந்திக்கிறாரு. அவங்களுக்குள்ள எதிர்பாராத விதமா கான்வர்சேஷனும் நடக்குது. மேலும் அவரோட ரோல் மாடல் எதிர்பாராத விதமா வேலைக்கு ஆளும் தேடிட்டு இருந்தாரு. எதிர்பாராத விதமா டாக்டர் டிஸ்பென்சாவுடைய மகன் அதுக்கு கரெக்டா பொருத்தமாவும் இருந்தாரு. இது யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. சோ இந்த மாதிரி நிறைய மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடுக்கான எக்ஸாம்பிள்ஸை டாக்டர் டிஸ்பென்சா தன்னோட புக்ல லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காரு. நீங்களும் உங்களுடைய கோல்ஸை, ஆசைகளை, கோரிக்கைகளை, ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ண டாக்டர் டிஸ்பென்சாவுடைய மெத்தட்ஸை யூஸ் பண்ணலாம். மேனிஃபெஸ்டேஷன் நம்மளோட எண்ணமும் செயலும் ஒரே அலைன்மெண்ட்ல இருந்தா மட்டும்தான் வேலை செய்யும். அதை எப்பவுமே மறக்காதீங்க. மேல சொன்ன மெத்தட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தோணாலும் ஸ்லோவா, ஸ்டெடியா அதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா என்ன, இன்னுமா பேப்பர் அண்ட் பென் எடுக்காம இருக்கீங்க? இப்பவே ரெடி ஆகுங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் கோலை அச்சீவ் பண்ணுங்க. ஸோ ஆல் த பெஸ்ட்னு சொல்லி இந்த டாபிக்கை இங்க நான் எண்ட் பண்றேன். மேலும் இன்னும் நல்ல கண்டென்ட்ஸை கேட்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அப்புறம் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.